அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு இந்த ஞாயிறு ஆராதனையில் கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக பிதாவாகிய தேவன் அடியனுக்கு பாராட்டின அந்த தயவிற்காக மீண்டும் ஒரு முறை கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் நன்றிகளை ஏறெடுத்துக் கொண்டு இன்னைக்கு இந்த பாடத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். தியானிக்கிறதுக்காக எடுத்துக்கொண்ட பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னா, ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல். ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிறது. இப்ப நம்ம எல்லாரும் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோமா? பட்டிருக்கோம். ஓகே, நல்ல விஷயம். அது எல்லாரும் அப்படிதான் நம்புறோம். இப்ப இந்த பாடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல்னா என்ன, அதற்கான அந்த அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். பார்க்கும்போது அது ஒருவேளை குறைவாக காணப்பட்டால் அதை நாம் சரிசெய்வு செய்வதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை யாரிடம் ஒப்பிட்டு பார்ப்பது அப்படிங்கிற அடுத்த கேள்வி. பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட இல்ல, இது நம்மள்கிட்ட தான் ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன் நம்மள்கிட்ட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த பாடம் போகும்போதே நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகுது? தேவனுடைய திட்டத்துல எந்த காலப்பகுதியில தொடங்குது? பெந்தைகோஸ்து நாள்ல இருந்து. இப்போ அது படைக்கப்பட்ட அந்த நிலையை குறிப்பது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, என் பிளேன். இப்போ இந்த என் பிளேன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, தொடக்கத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். முதலாம் உலகம் அந்த பகுதியிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா சார்ட் ஆஃப் ஏஜஸ்ல பார்க்கும்போது இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிற நிலை, சரி, அந்த என் பிளேன் ஸ்டார்ட் ஆகி தொடக்கத்துல ஸ்டார்ட் ஆகி எங்க வரைக்கும் முடியும் அப்படின்னா, ராஜ்ய மில்லினியம் ஏஜ் வரைக்கும் அது காண்பிக்கப்பட்டிருக்கும். இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிற இந்த காரியம் அந்த சார்ட் ஆஃப் ஏஜஸ்ல எங்க குறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, சுவிசேஷ காலப்பகுதியில குறிக்கப்பட்டு அதே காலப்பகுதி அறுவடையில முடிஞ்சிருக்கும். இதை என் பிளேன் நீதிமானாக்கப்பட்ட அந்த நிலையை குறிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டதல் அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்த முடியாத என்ன சிம்பிள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, எம் அப்படிங்கிற சிம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை கவனிக்கும் போது நமக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம், இது சுவிசேஷ யுகத்தில் மட்டும் உள்ள ஒரு பகுதி. தேவனுடைய டிவைன் பிளானோட நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம இது சுவிசேஷ காலப்பகுதியில தான் வரும் அப்படிங்கறத நம்ம எளிதா அதை நிதானிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அது எங்க ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாக்டா சுவிசேஷ யுகத்தின் காலப்பகுதி அப்படிங்கும் போது அது பெந்தைகோஸ்து நாள்ல இருந்து அது ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும். சரி, அடுத்து இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு காரியம் யார் யாருக்கெல்லாம் இருக்கு? இப்ப கிறிஸ்தவர்களுக்கு உண்டாது அப்படின்னா இல்ல. ஓகே, ஏன் கிறிஸ்தவர்களுக்கு இல்ல? இப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு 3 நிலையை நம்ம கடந்தாகணும். என்ன அப்படின்னா, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். இப்போ அந்த கிறிஸ்தவர்கள் எந்த நிலைமையில இருப்பாங்க? அழைக்கப்பட்டவர் நிலையில தான் இருப்பாங்க. அப்போ பரலோகத்துக்கு போறதுக்கான அந்த வாய்ப்பு அவங்க அந்த அழைக்கப்பட்டவர் நிலையில இருக்கிறதுனால அவங்களுக்கு அது இல்லை. அதனால ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் நிலைக்கு அவங்க வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா அந்த ஒரு விஷயம். ரைட், இப்போ ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம ஒண்ணா பார்க்கலாம். சரி, ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படின்னா என்ன? ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் தான் என்னது? சரி, இது யார் எதை அடையாளம்? இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிற வார்த்தை பைபிள்ல இருக்கா? பிறவாவிட்டால் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிற வார்த்தைங்க பிறவாவிட்டால் அப்படின்னு இருக்கு. அந்த பிறவாவிட்டால் அப்படிங்கிற வார்த்தை வச்சுதான் இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இப்போ யோவான் 3ஆம் அதிகாரத்துல நிக்கோதேமு அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்காங்க, என்ன அப்படின்னா,
பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் என்னது அப்படின்னா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அப்படிங்கிறாரு சொல்றாரு. இப்போ அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு காற்றை போல் இருப்பாங்க அப்படிங்கறத அந்த இடத்துல கண்டிப்பா சொல்லும்போது சொல்லுவாங்க. சரி, வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிக்கும். யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிறது நம்ம மூத்த சகோதரர் வந்து இந்த சபைக்கு நம்மளுக்கு வந்து இந்த பாடமா தொகுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். சரி, அப்ப ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, அது வந்து இன்னைக்கு முழுசா நம்ம பார்க்கல. எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பகுதி, ஒரு அடிப்படையான ஒரு புரிதலுக்கு மட்டும்தான் நம்ம பாடம் பார்க்க போறோம். ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படின்னா என்னன்னு இன்டெப்த் நம்ம பார்க்கல. ஒரு மேலோட்டமான ஒரு காரியம் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கணும் அப்படின்னா ஒரு 4 கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிச்சு அந்த பதிலின் அடிப்படையில நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா, ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது முதலாவது கேள்வி. அப்புறம் 2வது கேள்வி என்னதுன்னா, ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டதற்கான அறிகுறிகள் என்ன. அப்புறம் 3வது கேள்வி என்ன அப்படின்னா, ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கான ஸ்லாக்கியம் என்ன. ஸ்லாக்கியம்னா பிரிவிலேஜஸ், சலுகைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து 4வது கேள்வி என்ன அப்படின்னா, ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன ஆபத்துகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த கேள்விகளுக்கு பதில பார்த்து நம்ம அந்த பாடத்தை நம்ம முடிக்கலாம் அப்படிங்கிறது தான். சரி, அப்போ முதலாவது நம்ம பார்க்க போறோம், ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு நிக்கோதேமு அவர்கள்ட்ட பேசின அந்த வார்த்தைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தாய் உறுதல் எப்படி அப்படிங்கிறத ஒரு ஒப்புமையா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசி காமிச்சிருக்காங்க. அப்ப ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ஒப்புமை என்ன அப்படின்னா, ஒரு தாய் கருவுறுதல் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தான் அந்த இடத்துல வந்து மேற்கோள் காட்டுறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறோம். அப்போ மாம்சத்தின்படி ஒரு தாய் கருவுறணும் அப்படின்னா என்ன வேணும்? ஒரு 2 பேருடைய, ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய செயல்பாடு அங்க வேணும். அப்போ இதுதான் வந்து மாம்சத்தின் அடிப்படையிலான கருத்தரித்தலுக்கான காரணமா இருக்கு. அப்ப ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படின்னாலும் அதே மாதிரி ஒரு 2 காரியம் தேவை. அது என்ன காரியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப முதலாவது இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படணும்னா அதுல யார் ஸ்டெப் முதல்ல எடுக்கணும் அப்படின்னா, யார் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படணுமோ அவங்க முதல்ல ஸ்டெப் எடுக்கணும். அதுக்கப்புறம் தேவன் செயலில் இருந்து அவர் ஸ்டெப் எடுப்பார் அப்படிங்கிறது அந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுவதற்கான அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு நிலைமை அப்படின்னு பார்க்கணும். சரி, அப்ப நம்ம சைட்ல இருந்து எடுக்கக்கூடிய ஸ்டெப் என்ன? ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதலுக்காக நாம் எடுக்கக்கூடிய அந்த முதலாவது முயற்சி என்னவா இருக்கும்? சரி, அப்போ அதை சரியாக சொல்லணும் அப்படின்னா மாம்சீக அர்ப்பணிப்பு. அப்ப அந்த மாம்சீக அர்ப்பணிப்பு நம்ம கொடுக்கும் போது அடுத்த தேவன் செயல் இருந்து அவருக்கான ஸ்டெப்பை எடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, அப்ப மாம்சீக அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லும் போது மாம்சீக அர்ப்பணிப்புனா என்னது அப்படின்னு அடுத்த கேள்வி. மாம்சீக அர்ப்பணிப்புனா என்னது? மாம்சீக அர்ப்பணிப்பு அப்படின்னா என்னது? சத்தமா சொல்லுங்க. உலக காரியத்தை இருக்கிறது. சரி, வேற இதை யார்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட பார்க்கலாம். வசனம் வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்போ இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அப்படி வரன்னு சொல்லும் போது என்ன சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா, என்னுடைய சித்தத்தை அல்ல உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன். அப்ப மானசீக அர்ப்பணிப்பு அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, தன் சுய சித்தத்தை விட்டுட்டு தேவனுடைய சித்தம் என்னவோ அது மட்டும் செய்யறது தான் அந்த மானசீக அர்ப்பணிப்பு அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இந்த யோவான் 3ஆம் அதிகாரம் நம்ம பார்த்தோம்ல, எப்படி இதை ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல், அதாவது ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அப்படிங்கிற ஒரு காரியத்தை எப்படி நீங்க ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிற காரியத்துக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி கேட்டால் அதுல என்ன இருக்கு அப்படின்னா, அந்த கிரீக் லெட்டர் என்ன சொல்லுது அப்படின்னா, G1080 தான் அந்த கிரீக் நம்பர். இதோட கிரேக்க வார்த்தை என்ன சொல்லும் அப்படின்னா, ஜெனாவோ அப்படிங்கிறது அர்த்தம். இந்த ஜெனாவோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆங்கிலத்துல பி பார்ன் அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம். தமிழ்ல அதை சொல்லணும் அப்படின்னா கன்சீவ் அப்படிங்கிறது, இங்க ஆங்கில வார்த்தை தமிழ்ல கருவுறுதல் அப்படிங்கிறத அடையாளப்படுது. ஆனா அந்த ஜெனாவோ அப்படிங்கிறது ஒரே வார்த்தை தான் அடையாளப்படுத்தணும் அப்படின்னா அப்படி இல்லை. அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபடும். சில இடங்கள்ல பிறப்பித்தலை குறிக்கும், சில இடத்துல கருவுறுதலை குறிக்கும். அப்ப எந்த இடத்துல நீங்க எப்படி கருவுறுதலுக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும். அப்போ எந்த இடத்துல அதை எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த சூழ்நிலை, அந்த வசனங்களை சார்ந்ததா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றது அப்படின்னா, நிக்கதம் என்ன சொல்றாரு, நான் என் தாயின் கருவுல மறுபடியும் போய் பிறக்க முடியுமா அப்படிங்கிறார். அதனாலதான் இந்த இடத்துல என்ன சகோதரர் எடுக்கிறார் அப்படின்னா, கருவுறுதல், கன்சீவ் அப்படிங்கிற வார்த்தைய இதுக்கு பயன்படுத்துறாங்க. அப்போ பிறவாவிட்டால் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். சரி, இப்போ அர்ப்பணிக்கப்பட்டதுன்னா என்னன்னு பார்த்துட்டோம். அர்ப்பணித்தல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அர்ப்பணிப்புல நம்ம அந்த வசனத்தை கவனிச்சு எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எதுக்காக அர்ப்பணிப்பு செய்யணும்? நம்ம ஏன் அர்ப்பணிக்கணும்? நம்மள மானசீக அர்ப்பணிப்பு ஏன் செய்யணும்? வசனம் நம்ம பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போங்க. அப்போ ஆவியில ஜெனிப்பிக்கப்படணும் அப்படின்னா அர்ப்பணிப்பு அவசியம். அப்ப அர்ப்பணிப்பு அவசியம். அந்த அர்ப்பணிப்பு செய்யும் பொழுதுதான் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுவோம். ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டால் மட்டும்தான் எங்க போக முடியும் அப்படின்னா அந்த பரலோக வாய்ப்புக்குள்ள நம்ம போக முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, சரி, அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம எக்லேசியால இப்போ ஒரு 30 பேர் இருக்கிறோம் வைங்களேன், 30-40 பேர் இருக்கிறோம் வைங்களேன். இந்த 40 பேரோட அர்ப்பணிப்பு ஒரே மாதிரி இருக்குமா? ஏன் இருக்காது? ஏன் அர்ப்பணிப்பு இருக்கு ஒரே மாதிரி இருக்காது? எப்படி சார்? புரிந்து கொள்ளுதல். வேற இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒரே சிந்தை இல்லை. ஒரே சிந்தை. ஓகே, வேற அர்ப்பணிப்பு ஏன் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிறது கேள்வி. இப்போ ஒருத்தரோட அர்ப்பணிப்பு நம்ம என்ன பார்த்துட்டோம்? தேவனுடைய சித்தம் செய்யறது, சுய சித்தத்தை வெறுக்கிறது. அப்ப இது எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த அர்ப்பணிப்புக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரே காரணம் என்னது? அர்ப்பணிப்புக்கு நம்ம போறதுக்கு நம்மளை உந்தி தள்ளக்கூடிய ஒரே காரணம் என்னது? எது? சத்தமா சொல்லுங்களேன். ஏதோ சத்தம் கேட்கலாம். என்னன்னு சொல்லி கேட்கல. சத்தியம். அப்ப அந்த சத்தியம் தான் நம்ம எல்லாரும் அர்ப்பணிப்புக்கு உந்தி தள்ளக்கூடியதா இருக்கு. எல்லாருக்கும் ஒரே சத்தியம் தான் கிடைக்குது. ஆனா அந்த சத்தியத்தை அவங்கவுங்க எப்படி ரிசீவ் பண்றாங்க, அதை அப்ளை பண்றாங்கிறத பொறுத்துதான் அந்த அர்ப்பணிப்பு அவங்கவுங்க வாழ்க்கையில மாறுபடும் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். சரி, அப்போ நம்ம சைட்ல இருந்து எடுக்கக்கூடியது ஆவியில் ஜெனிப்பிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது அவசியம். அந்த அர்ப்பணிப்பை நம்ம உந்தி தள்ளக்கூடியது எதுவா இருக்கும் அப்படின்னா அந்த சத்தியம்
அப்படின்னு. இதுக்கு வசனம் பாத்தீங்களா பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37, 38. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். இதை அவர்கள் கேட்ட போது அப்படின்னா எதை கேட்ட போது? பேதுரு அவர்களுடைய பிரசங்கத்தை கேட்ட போது. அப்ப சத்தியத்தை கேட்ட உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒன்று செய்யணும், சத்தியம் ஒரு விஷயத்த சொல்லுது, அதை செய்யணும்னு முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த சத்தியம் அவங்களை என்ன செய்யுது அப்படின்னா உந்தி அடுத்த நிலைக்கு போறதுக்கு தள்ளுது. அப்போ சத்தியம் தான் ஒருத்தர் வந்து ஆவியில் அர்ப்பணிக்கப்பட்ட நிலைக்கு கொண்டு வந்து அந்த நிப்பாட்டக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத கவனிக்கணும். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்ப ஜெனிப்பிக்கப்படுறது எதன் அடிப்படையில் அப்படின்னா அழிவில்லாத வித்தாகிய வேத வசனத்தினாலே அப்படிங்கிறது. அப்போ வேத வசனம் தான் நம்மள என்ன செய்யும் அப்படின்னா ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு தள்ளக்கூடியதா, உந்தி தள்ளக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறத காணும். அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். அப்போ சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் அப்படின்னா அந்த வசனம் தான் நம்மளை என்ன செய்யுது அப்படின்னா அந்த ஜெனிப்பித்தல் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்மளை வந்து உந்தி தள்ளக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு 3 வசனங்கள்ல கவனிச்சோம். சரி, இப்போ சகோதரர் இந்த பாடத்தை குறித்து அவர் எழுதின சகோதரர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை படிங்க. இப்போது நாம் பார்க்கிறது ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல், அது மிகவும் முக்கியம். ஏன் இப்போது அந்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதலை நாம் சிறிது கோடிட்டு காண்பிக்க வேண்டுமென்றால், உதாரணத்துக்கு பேசின அந்த கருத்தரித்தல் என்பது மாம்சத்தில் ஒரு தாய் தன்னுடைய மாம்சமான கற்பத்தில் ஒரு புதிய ஜீவனை கருவாக பெறுகிறார்கள் என்று சொல்லும்போது அது மாம்சமான ஒரு ஜீவன். இப்ப மாம்சத்தில் ஒரு தாய் ஒரு கருவா பெறுறாங்க அப்படின்னா, ஒரு ஜீவனை வந்து வயிற்றுல சுமக்குறாங்க அப்படின்னா அது என்னது? மாம்சத்தின் அடிப்படையிலான ஜீவன். அடுத்து அது மாம்சமான ஒரு ஜீவன், அவ்வளவுதான். ஆனால் நாம் தியானிக்கிறது ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல். ஆவி என்று சொல்லும்போது அது தேவனுடைய வல்லமை ஆகும். தேவனுடைய வல்லமையினால் ஒரு புது ஜீவன், ஆவிக்குரிய ஜீவன் ஒரு மாம்சத்துக்குள் இருக்கிறவர்களுக்குள் உருவாகிறது. அதுதான் மிகவும் ஆச்சரியம். என்ன ஆச்சரியமா? மாம்சத்துல இருக்கிறவங்களுக்குள்ள மாம்சத்திற்குரிய ஒரு கரு உருவாவது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்ல. அதே மாம்சத்துல இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு தேவனுடைய வல்லமையின் அடிப்படையில ஒரு ஆவிக்குரிய ஒரு கரு உருவாகுது. அதுதான் ஆச்சரியம் அப்படிங்கிறார். அப்போ மாம்சத்தில் இருக்கிற இந்த சரீரத்துக்குள்ளதான் எதை கொண்டு வைக்கிறார் அப்படின்னா தேவனுடைய வல்லமையின் அடிப்படையில ஒரு ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல், அந்த புதிய கருவை உருவாக்கக்கூடிய அந்த வேலையை தேவன் செய்யறாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். அப்போ ஒரு தாய்க்கு வந்து அந்த கரு உருவாகணும்னா எப்படி 2 விஷயம் தேவைப்பட்டுச்சோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில அந்த புது சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு கரு, அதாவது ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா ஒரு 2 விஷயம் தேவை. ஒன்று அர்ப்பணிப்பு, மாம்சீக அர்ப்பணிப்பு. இந்த மாம்சீக அர்ப்பணிப்புக்கு எது உந்தி தள்ளக்கூடியதா இருக்கு அப்படின்னா சத்தியம். அப்ப இந்த சத்தியத்தோடு அந்த சத்தியத்தை கேட்கிறோம், கேட்ட உடனே நம்மளை வந்து ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி தூண்டுது. அந்த தூண்டுதல் அடிப்படையில நான் மாம்சீக அர்ப்பணிப்பு பண்றோம். அந்த மாம்சீக அர்ப்பணிப்புனா என்னது அப்படின்னா பிதாவின் சித்தம் செய்யறேன், என்னுடைய சுய சித்தத்தை நான் விட்டுறேன் அப்படிங்கிற இந்த முடிவு எடுத்து
நாம போய் நிற்கும் போது தேவன் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, அந்த ஜெனிப்பிக்கப்படுதலுக்காக அவர் பண்ணக்கூடியது, அவர் சைடுல இருந்து பண்ணக்கூடியது என்னன்னா பரிசுத்தாவியை கொடுக்கிறார். அப்போ இந்த பரிசுத்தாவி மாம்சீக அர்ப்பணிப்பு இந்த ரெண்டும் சேரும் போது ஒரு மாம்சமான ஒருத்தர் சரீரத்துக்குள்ள என்ன உருவாகுது அப்படின்னா ஒரு கரு உருவாகுது. அதுதான் என்னது? ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல். இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் தான் பேர் என்னது? புது சிருஷ்டி அப்படிங்கிறது. சரி, அப்போ மாம்சீக கருவுக்கு ஒரு கரு உருவாச்சு அப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு தாயின் வயிற்றுல உருவாகுது அப்படின்னா, அந்த தாய்க்கு அந்த குழந்தைக்கு அந்த கருவுக்கு வளர்றதுக்கு போஷாக்கு எதன் அடிப்படையில போகும்? எதன் மூலமா போகும்? தொப்புள் கொடி. ஒரு குழந்தைக்கு எதன் அடிப்படையில அதற்குள்ள அந்த போஷாக்கு சத்துக்கள் எல்லாம் போகும் அப்படின்னா தொப்புள் கொடியின் மூலமா தான் போகும் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படி இருக்கும்போது ஆவிக்குரிய அந்த புது சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாயிருக்கு. அதற்கும் வளர்ச்சிக்கு சத்துக்கு தேவைப்படும்ல. அந்த போஷாக்கு அந்த தொப்புள் கொடி எதை அடையாளப்படுத்தும்? அது எதோட இணைக்கப்பட்டிருக்கும்? புது சிருஷ்டிக்கான அந்த போஷாக்கை அளிக்கக்கூடிய அந்த தொப்புள் கொடி போன்ற ஒரு அமைப்பு எதோடு இணைக்கப்பட்டிருக்கும்? எதோடு இணைக்கப்பட்டிருந்தா அதற்கான ஆகாரம் சத்துக்கள் எல்லாம் அந்த புது சிருஷ்டியின் வளர்ச்சிக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். கேட்கல? எதுல இருந்து? தேவனுடைய வார்த்தை. அதாவது தேவனுடைய வார்த்தை எப்படி போகும்? எப்படி போகும் அப்படின்னா, அந்த அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தை, அந்த தொப்புள் கொடி எதுல போய் கனெக்ட் ஆயிருக்கணும் அப்படின்னா அந்த அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தை. அதே மாம்சமான மனுஷனுக்குள்ளதான் ரெண்டு விஷயமும் இருக்கு. அவன் பழைய அந்த விழுந்து போன சுபாவமும் அதுக்குள்ளதான் இருக்கு. அர்ப்பணிக்கப்பட்ட அந்த புதிய சிந்தையும் அவருக்குள்ளதான் இருக்கு. அப்போ இந்த புது சிருஷ்டிக்கான கருவுக்கான அந்த தொப்புள் கொடி எதோட கனெக்ட் ஆயிருந்தா அதோட போஷாக்கு அதோட வளர்ச்சி சரியா இருக்கும் அப்படின்னா அந்த அர்ப்பணிக்கப்பட்ட அந்த சிந்தை அதோடு தொடர்புல இருக்கும் போது அந்த புது சிருஷ்டி வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். சரி, நமக்கு அப்படியே புது சிருஷ்டி அந்த கனெக்டா இருக்கும்போது என்ன கிடைக்கும்? சத்தியம் அதிகமா கிடைக்கும். அதிகமா சத்தியம் கிடைக்கும் போது என்ன கிடைக்கும்? என்ன நடக்குங்க? அந்த அர்ப்பணிக்கப்பட்ட மைண்டு மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். அந்த புது சிருஷ்டி வளர்றதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் ரிசீவ் பண்ணி எங்க கொண்டு சேர்க்கும் அப்படின்னா அந்த புது சிருஷ்டிக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த காரியத்தை செய்யும் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். சரி, இந்த விஷயம் நடந்தா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா புது சிருஷ்டி வளரக்கூடிய ஒரு நிலையில இருக்கும். இது நடக்கலன்னா என்ன இருக்கும்? இந்த வளர்ச்சிக்கு உண்டான அந்த ஆகாரம் சரியான முறையில போகணும். இந்த இப்ப பார்த்த எல்லா விஷயமும் சரியான முறையில நடந்துச்சுன்னா அந்த புது சிருஷ்டி வளரும். சரியான முறையில நடக்கல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த புது சிருஷ்டி கரு சிதைஞ்சிடும். இதுதான் அடுத்த தலைப்புல பார்க்க போறோம். இப்ப நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துக்கோம் அப்படின்னா ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோம். ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல்னா என்ன? ஒரு தாய் குழந்தையை கருவாக சுமக்கிறதுல என்னென்ன ப்ராசஸ் உண்டோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய நிலையில நடக்கு. தாய்க்கு எப்படி ரெண்டு விஷயம் தேவையோ கருவை கருப்பையில ஏற்றுறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த விஷயம் ரெண்டு காரியம் தேவை. அதே போல புது சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு கரு உருவாகணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன நடக்கணும்? சத்தியத்தின் அடிப்படையிலான அந்த மானசீக அர்ப்பணிப்பு, அதுக்கப்புறம் அது போய் தேவன்கிட்ட போய் நிற்கும் போது அவர் கொடுக்கக்கூடிய பரிசுத்தாவி ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாகுது. இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமை, இந்த உருவாகக்கூடிய நிலைமை தான் என்னது அப்படின்னா ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல். இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையில இருந்து அது சத்துக்களை பழைய மைண்ட்ல இணைக்கக்கூடாது. பெறணும் அப்படின்னா எதோட இணைக்கணும் அப்படின்னா அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தையோட இணைக்கும் போது அது வளர்ச்சியை நோக்கி போகும். அப்படி வளர்ச்சியை நோக்கி போகும்போது அந்த கரு நாளுக்கு நாள் வளர்ந்து முழு ஒரு குழந்தையாக பிறக்கக்கூடிய ஒரு நிலைமையா இருக்கும். வளர்ச்சி இல்லாம இந்த இதுல ஏதாவது ஒரு குளறுபடி ஏற்படுச்சா என்ன நடக்கும் அப்படின்னா அது கரு சிதைவை நோக்கி செல்லும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கான ஆபத்து என்னென்ன அப்படிங்கிறத நம்ம செகண்ட் பாயிண்டா பார்க்கலாம்.
செகண்ட் ஸ்லைட் வாசிங்க. போஷிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வரும். அப்படியே நீடித்தால் தான் அது குழந்தையாய் பிறக்கும். போதும். இப்போ போஷிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வளர்ந்தாதான் அது வந்து குழந்தையா பிறக்க மாட்டேங்குது. ஒரு கரு சிதைகிறதுக்கும் அந்த கரு வளர்றதுக்கும் யார் காரணம்? லிட்டரலா தாய். அப்போ ஆவிக்குரிய அந்த நிலையில வரக்கூடிய அந்த புது சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு கரு வளரணும் அப்படின்னாலும் அது கரு சிதைவு ஏற்படுறதுனால அதுக்கு யார் தான் காரணம்? ஒவ்வொருத்தரும் அவங்களே தான் காரணம். சரி, கண்ணி பண்ணுங்க. அந்த புதிய சிந்தை இடையில் அழிந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த புதிய சிந்தை வந்து இடையில அழிஞ்சு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதை சரியான முறையில பாதுகாத்தா வளர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சரி, ஒருவேளை ஒரு தாய் வயிற்றுல இருக்கிற குழந்தை அந்த கருவுல இருக்கும் போது இறந்து போயிடுச்சுன்னா அதை மீண்டும் உயிரோட வர வைக்க முடியுமா? மருத்துவத்துல முடியாது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் புது சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு கருவை நாம் அழித்து விட்டால் மீண்டும் அதை என்ன செய்ய முடியாது அப்படின்னா உயிரோட கொண்டு வர முடியாது. கண்ணி பண்ணி முடியும். இந்த வாய்ப்புக்குள்ளே ஜெனிப்பிக்கப்படுதலுக்குள்ளே போகிறவர்களில் சிலர் இந்த ஜெனிப்பிக்கப்படுதல் முழுமை பெறாமல் பூரணம் அடையாமல் அதனால் பிறக்க முடியாமல் இடையில் கருசிதைவு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இது இந்த அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தை புது சிருஷ்டி உருவாகி அந்த புது சிருஷ்டி குழந்தையா பிறக்காம கூட என்ன செஞ்சிடும் அப்படின்னா சிலருக்கு கருசிதைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி அந்த புது சிருஷ்டி அழிந்து விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, அந்த புது சிருஷ்டி அழியறதுக்கு எப்போது வாய்ப்பு இருக்கு? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த புதிய அந்த மைண்ட் இருக்குல்ல, அந்த அர்ப்பணிக்கப்பட்ட மைண்டோடு தொடர்பு இருக்கும் போது அது என்ன செய்யாது? வளர்ச்சியை நோக்கி தான் போகும். அது எப்போ அந்த அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தையிலிருந்து ஏதாவது ஒரு காரணத்தினால் அது விளைகிறதோ அந்த டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னா அது சிதையக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிடும் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். சரி, இதான் வசனம் வாசிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 இருந்து 6 வரை. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்போ இந்த ஒரு முறை பிரகாசிப்பிக்கப்பட்டும் அப்படின்னா அந்த அர்ப்பணிக்கப்பட்ட நிலைமைகளை வந்து அது புது சிருஷ்டியா அந்த கரு உருவானதுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த இதுல இருந்து அந்த அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தையிலிருந்து விலகி போகும்போது நடக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு அப்படிங்கிறத கவனிக்கணும். ஏன் புது சிருஷ்டி ஒருத்தர் சரீரத்துல ஒரு முறை மட்டும்தான் உருவாகும் சொல்றோம், அதுக்கப்புறம் ரெண்டாவது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ரீசனபிளான காரணம் இருக்குமா? ஏன் இந்த வாய்ப்பு ஒரே முறை? அப்படின்னு பார்க்கும்போது அதை கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கரு உருவாகிறதுக்கு காரணம் என்ன? அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தை. அந்த அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தை என்ன சொல்றது அப்படின்னா எனக்கு என்ன வேண்டாம், இந்த மாம்ச சரீரம் வேண்டாம், நான் என்ன நிலைமைக்காக உங்கள்கிட்ட வந்து அப்புறம் அர்ப்பணிக்கிறேன், ஆவிக்குரிய ஒரு நிலைமைக்கு போறதுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிக்கும் போது என்ன சொல்றதுன்னா என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் செய்ய போறேன், என்னுடைய மாம்சத்திற்குரிய எல்லா காரியத்தையும் நான் விட்டுட்டேன், என் தேவைகள் எல்லாமே நான் அர்ப்பணிக்க போறேன், அதை பலியா செலுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தை உருவாகுது. ஒரு முறை தேவனோடு உடன்படிக்கை பண்ணிட்டு நம்ம என்ன செய்வோம், பண்ணிட்டோம்னு வைக்கலாம், உடன்படிக்கை பண்ணிட்டோம்னா எனக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கை தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம அர்ப்பணிக்கிறோம். அந்த அர்ப்பணிப்பை தேவன் அங்கீகரிக்கும் போதுதான் என்ன நடக்கும் அப்படின்னா புது சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகுது. இப்ப அந்த அர்ப்பணிப்பு அங்கீகரிக்கப்படும் போது நாம என்ன சொல்லிட்டு அங்கீகரிக்கப்படுது அப்படின்னா எனக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கை தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிருந்தோம். அந்த தேவையில்லைன்னு சொன்ன விஷயத்த மீண்டும் எப்படி நமக்கு தேவனோடு உடன்படிக்கை செய்த போறதுக்கு கொடுப்பாரா? செய்ய மாட்டாங்க. அப்போ ஒரு முறைதான் இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கவனிப்போம். சரி,
சரி, இந்த உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சகோதரன், ஒரு எக்ஸ் சகோதரன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால பேப்டிசம் எடுக்கிறார், அர்ப்பணிக்கிறார், அர்ப்பணித்து தொடர்ந்து அந்த வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்காரு. ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தையை விட்டு விலகும் போது அவர் என்ன நிலைமைக்கு போயிருந்தாரு? கரு வந்து சிதையக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிருந்தாரு. அப்படி சிதையக்கூடிய ஒரு நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் மீண்டும் அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது? புது புது அந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்க போறது இல்ல. அப்போ தேவன் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் டக்குன்னு அழிச்சிருவாங்களா? அப்படியும் இருக்குல்ல. இப்ப தேவன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னது? அர்ப்பணிக்கப்பட்டது மைண்ட்ல இருந்து விலகிறதுனா என்னது? ஏதோ நான் ஒரு சின்ன ஒரு பலவீனத்து நிமித்தமா, ஒரு மாம்ச பலவீனத்து நிமித்தமா நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், உடனே அது கரு செதிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட முடியுமா? எது வரைக்கும் என்ன அங்கீகரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் எப்படி சொல்றது? நான் இன்னும் தேவனுடைய பராமரிப்புல தான் இருக்கேன் அப்படிங்கிறது எப்படி சொல்றது? கரு இன்னும் என்கிட்ட உயிரோட தான் இருக்கு அப்படிங்கிறது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? கரெக்ட். அப்போ பாவம் வந்து எப்படி இருக்கு? 2 விஷயமா இருக்கு. ஒண்ணு வந்து என்னது? மன்னிக்கக்கூடிய பாவம், மன்னிக்க கூடாத பாவம். மன்னிக்கக்கூடிய பாவம்னா என்னது? மன்னிக்க கூடாத பாவம்னா என்னது? பெரிய பாவம்னா மன்னிக்க முடியாது, சின்ன பாவம் மன்னிக்கலாம். அப்போ பாவம் வந்து எதன் அடிப்படையில செய்யப்பட்டுச்சு? அது மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் செஞ்சதா, இல்லது துணிகரத்தின் நிமித்தம் செஞ்சதா? அப்படி துணிகரத்தின் நிமித்தம் செஞ்சிருந்தாலும், மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் செஞ்சிருந்தாலும், அவங்களுடைய மனசு எப்படி இருக்கு? தேவன்கிட்ட போய் அந்த ஒப்புரவாகக்கூடிய, அந்த மன்னிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக தான் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு போறாங்களா? இதுதான் யார் பாக்குறா? தேவன் பாக்குற. அப்போ இதுதான் அவருடைய அந்த கரு வந்து உயிரோடு இருக்கா, மறிச்சிருச்சா அப்படிங்கிறது. அப்போ கரு மறிச்சிருச்சு, தேவன் வந்து அதை அங்கீகரிக்கல அப்படின்னா எப்படிப்பட்டாங்க? அதை எப்படி உணர்ந்துக்கிறது? அதை எப்படி உணர்ந்துக்கிறதுன்னா ஒரு வசனம் என்ன அப்படின்னா, தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ, பிதாவாகிய தேவனால் நாம் இன்னும் சிக்ஷிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு என்ன சொல்லிக்கலாம்? கன்ஃபார்மா நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? இன்னும் அந்த உயிரோட்டத்தோட தான் இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம சிக்ஷையை வாங்கிட்டு நம்ம என்ன செஞ்சிடணும்? நம்மளுடைய வாழ்க்கையை யாருக்கு நேரம் தெரிவிக்கணும், என்னத்துக்காக நம்ம அர்ப்பணிச்சோமோ அந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நேரம் ஓட ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறது தான் அந்த விஷயத்துல நம்ம பார்க்கணும். சரி, இப்ப 2வது என்ன பார்த்துருக்கோம்? முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் என்ன, 2வது ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கான ஆபத்து என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். சரி, இப்ப என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கான சாக்கியம் என்ன? சரி, அதுக்கு முன்னால அறிகுறி என்னன்னு பாத்துரும். சாக்கியம் வந்து கடைசியா பாத்துக்கலாம். ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அறிகுறி என்னது? அவங்கள்ட்ட என்ன அறிகுறி இருக்கும்? சரி, இது எதுக்கு பார்க்கணும்? நம்ம ஆவியில் ஜெனிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ யாராவது ஒரு பிரதரை பார்த்து இவர் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்காரா இல்லையா டெஸ்ட் பண்ணிட்டு அவரை பார்க்கறதுக்கா? இல்ல. எதுக்காக இதை பார்க்கணும்? இது முதலாவது யார் பார்க்கணும் அப்படின்னா, நம்மளே நாமே பார்க்கணும். எப்படி அப்படின்னா, ஒரு கரு உருவாகுது அப்படின்னா முதலாவது அது யாருக்கு தெரியும்? தாய்க்கு தான் தெரியும். அது எவ்வளவு நாளைக்கு தெரியும்? ஆரம்பத்துல இருந்தே தெரிஞ்சிடும் தாய்க்கு. அது சில அறிகுறிகள் இருக்கு. வெளியில தெரியறது எப்ப தெரியும்? பிறந்தாதான் தெரியும். பிறக்கிறதுக்கு முன்னால அவங்களை கவனிச்சா தெரியும், இல்லைன்னா தெரியாது வெளியில உள்ளவங்களுக்கு. அப்போ அந்த தாய்க்கு தான் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த குழந்தை கருவா இருக்கிறது விஷயம் எல்லாமே தெரியும். இததான் சகோதரர் வந்து 3 பாகமா பிரிக்கிறார், மூத்த சகோதரர். எப்படி அப்படின்னா, ஒரு தாய் கருவுறது எப்படி அறிவியல் அடிப்படையில 3 பகுதியா பார்க்கலாமோ, அதே போல் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் நம்மளுக்கு அந்த புது சிசு உருவாகிறதையும் 3 பாகமா பிரிக்கிறார். முதலாவது அந்த தாய் கருவுருவாகக்கூடிய அந்த கரு உருதல் நிலையை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, 1 இருந்து 3 மாசம் வரைக்கும் என்னது? ஜெனிப்பிக்கப்படுதல், கரு உருவாயிருக்கிற நிலைமை. இது அறிவியல் அடிப்படையிலானது. அது 3 அல்லது 4 மாதங்கள். அப்புறம் 4ல இருந்து கரு உருவாகி அந்த கரு பிறக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் என்னது அப்படின்னா, அது ஆங்கிலத்தில் என்ன வருது, சயின்டிபிக்கா வந்து என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, உயிர்ப்புடன் இருத்தல் தமிழ்ல அப்படி சொல்லலாம். அது உயிரோட இருக்கிற விஷயம், அது வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் பிறப்பித்தல், கரு முழுசா உருவாகி வளர்ந்து முழு வளர்ச்சிக்கு அப்புறம் குழந்தையா பிறக்கிற விஷயம்.
இப்ப இந்த 3 விஷயம் இதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையிலையும் 3 விஷயமா பார்க்கலாம். கரு உருவாகிறது, அப்புறம் கரு வளர்ச்சி அடையக்கூடியது, அப்புறம் பிறப்பித்தல். பிறப்பித்தல் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த கரு உருவாகிறதும் கரு வளர்ச்சி அடையக்கூடிய இந்த ஸ்டேஜ் வந்து யாருக்கு தான் தெரியும் அப்படின்னா தாய்க்கு தான் தெரியும். இப்ப நம்ம ஏன் இந்த விஷயத்த பார்க்கறோம் அப்படின்னா, கரு உருவான ஒவ்வொரு தாயையும் கவனிக்க வேண்டியது. இப்ப நம்மளுக்குள்ள யார் இருக்கா அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம், புது சிருஷ்டி இருக்குன்னு விசுவாசிக்கும். அப்போ புது சிருஷ்டி இருக்குன்னு விசுவாசிச்சா அது உயிரோடு இருக்கா, வளர்ச்சியில இருக்கா, அதே நிலைமையில இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, வளர்ச்சியில இல்லைன்னா வளர்ச்சிக்கான நோக்கம் செய்யறது என்ன செய்யணுமோ அதை அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தையோட நம்ம இணைக்கணும். வளர்ச்சியில இருந்துச்சுன்னா அது இன்னும் வேகப்படுத்தணும். இதை நம்ம செய்யணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மை நாமே வந்து அந்த புது சிருஷ்டிங்கிற கரு என்ன நிலையில இருக்கிறது அந்த அறிகுறிகளை கவனிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப புது சிருஷ்டி கரு உருவாயிருக்கு அப்படிங்கறது, அந்த அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தை ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிறது நமக்கு நடந்துருச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுகிறவர்களுக்கு உள்ளே இந்த ஒரு வேகம் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்னா, அவங்கள்ட்ட வந்து அதிகமான வேகம், ஸ்பீடு இருக்கும். எதை குறித்து நான் ஸ்பீடு இருக்கும் அப்படின்னா, சத்தியத்தின் காரியங்கள்ல தேவன்கிட்ட நான் என்ன உடன்படிக்கை செய்து கொண்டனோ அந்த உடன்படிக்கை நிறைவேற்றக்கூடிய காரியங்கள்ல எல்லாமே வேகமா செயல்படுவாங்க. அடுத்து மிக எளிமையாய் சொன்னால் இந்த ஒரு விசேஷமான ஒரு உந்துதல் இருக்கும். தேவனுடைய விஷயத்தில், தேவனுடைய வசனங்கள் விஷயத்தில், சகோதரர்கள் விஷயத்தில், பாவத்துக்கான விஷயத்தில், உலக விஷயத்தில் அந்த ஜெனிப்பிக்கப்பட்டவர் தேவனுக்கு அடுத்தவைகளில், அவருடைய வார்த்தைக்கு அடுத்தவைகளில் மற்றும் சகோதரருக்கு அடுத்தவைகளில், பாவத்துக்கு அடுத்து, உலகத்துக்கு அடுத்து என்று சொல்லும்போது ஒரு விசேஷமான ஒரு உந்துதலை அவர்கள் உணருவார்கள். அப்ப ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுடைய அந்த வேகம் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா, டுவர்ட்ஸ் ட்ரூத், சத்தியத்தை நோக்கிதான அந்த ஓட்டம் வந்து அவங்கள்ட்ட அந்த வேகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்படி கண்டிப்பா ஒரு விசேஷமான ஒரு தூண்டுதல் அவர்களிடம் இருக்கும். சகோதர சகோதரிகளை, பேசக்கூடிய கருத்துக்களை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உணர்வுகளோடு ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். ஆனால் நம் எல்லாருக்குமே இருக்கும் அந்த சந்தேகமும் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் எந்த அளவு இருக்கிறது, முந்தி இருந்த அளவு இருக்கிறதா, இல்லை குறைவாக இருக்கிறதா, அது மிகவும் முக்கியமான அறிகுறி. அப்போ ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னா, நம்முடைய ஒவ்வொருத்தரோட்டையும் இருக்கும் அந்த எண்ணம். அதாவது சத்தியத்துக்காக நம்ம வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அது எந்த அளவுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சோதிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறார். அப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சலாம். நம்ம ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோமா, இல்ல அந்த அழைக்கப்பட்ட நிலைமையிலே நம்ம இருக்கிறோமா, அந்த அர்ப்பணிப்பு அந்த பேப்டிசம் எடுத்த அந்த நீர்னால் அந்த முழுகின அந்த ஜலத்தினால் பிறந்த அந்த ஒரே நிலையில மட்டும்தான் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்மே வந்து நிதானிச்சுக்கலாம் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். சரி, இப்போ நம்ம இங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அதே நிலையில இருக்கிறோமா இல்ல குறைஞ்சிருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இப்போ ஒரு சகோதரன் பேப்டிசம் எடுத்துட்டாரு, எடுத்ததுக்கு அப்புறம் அவர் அதே நிலையில இருந்தாருன்னா அவர் என்ன செஞ்சிருக்காரு, ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்க முடியாது. இதுல வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்லியிருக்காங்க சகோதரர். என்ன அப்படின்னா, அதே நிலையில இருந்தாங்கன்னா நம்ம வரும்போது மிகுந்த உற்சாகமா இருப்போம். அதே உற்சாகம் அவங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஜெனிப்பிக்கப்பட்டிருக்காங்க, அந்த நிலையை தக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னொரு விஷயம் என்ன மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த அதே நிலையில இருந்தால் அவர் வந்து ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையில இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா, சகோதரர் ஆரம்ப காலங்கள்ல உள்ள வரும்போது என்ன இருப்பாங்கன்னா, அவங்ககிட்ட உலகத்தின் காரியங்கள் நிறைய ஒட்டிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஜோவியலா பேசும்போது அநேக உதாரணங்கள் எதுல இருந்து எடுத்து சொல்லலாம் அப்படின்னா, உலக காரியங்களை வந்து எடுத்து சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் உள்ளவராக இருப்பார். அது நாள்பட சத்தியத்தின் அந்த நாட்கள் போக போக அவர் சத்தியத்தின் அறிவை பெற்றுக்கொள்ள அந்த பழக்கம் மாறிச்சு அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம்னா, ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமைக்கு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாம அதே விஷயம் தொடர்ந்துகிட்டு இருந்துச்சுன்னா என்ன நிலைமையில இருக்காரு, அவர் அதே இந்த நீரினால் மூழ்கின அந்த முழுக்கு மட்டும்தான் பெற்றோராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம
பாக்குறோம். இதெல்லாம் என்னது அப்படின்னா அறிகுறி அப்படிங்கிறத கவனிக்கிறோம். வேற என்ன சொல்லலாம்? வேற என்ன அறிகுறி அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறோம்னு வைங்களேன், அது யார்கிட்ட கேட்டு எடுப்போம்? நம்முடைய வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஃபேமிலியில ஒரு மூத்தவங்க, கரெக்டா தப்பா? ரைட். இப்படி எடுப்பாங்களா அப்படின்னா, அந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 25:4-5. சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 4:5. 25:4-5. சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் முதல். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். அப்போ ஒரு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தேவை அப்படின்னா நம்ம யார்கிட்ட தான் போய் நிற்பாங்க அப்படின்னா, ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா தேவனை நம்பி தேவன் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வைப்பாங்க. மற்றபடி எந்த முடிவும் வந்து அவங்க வந்து வேற எந்த மாம்சீகத்துல யார்கிட்டையுமோ போய் வந்து அந்த முடிவை கேட்டு அதன்படி எடுக்கிறவர்களா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத கவனிக்க. அடுத்த ஊழியம் செய்யலாம் என்ற விருப்பம் இருந்ததென்றால் ஊழியத்தை எதன் மூலமாய் செய்யலாம் என்பது போன்ற வாய்ப்புக்கான ஒரு தேடல் வரும் சகோதரர் ரசல் தெளிவாக சொல்கிறார். அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு மிகுந்த ஆவல் நம்முடைய இருதயத்திலே இருக்கும். அந்த ஆவல் இருக்கிறதென்றால் அந்த ஆவலை எப்படி நிறைவேற்றலாம் என்று அதற்கான வாய்ப்புகளை தேடுவதிலே நாம் இருப்போம். மிகவும் எளிமையாக சொல்கிறார், சகோதர சகோதரிகளே, வாய்ப்புகள் கிடைத்ததென்றால் என்ன செய்வார்கள் அவர்கள்? நாளைக்கு செய்யலாம், இதோடு போதும் என்று இருக்க மாட்டார்கள். தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்வதில் அவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து இருப்பாங்க யாரு? ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன செய்வாங்க? அதை தவற விட மாட்டாங்க. அதை என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு கொஞ்சம் நமக்கு ஒரு வேலை இருக்கு, அதனால நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. எந்த வேலையா இருந்தாலும் முதல் வேலையா எதான் செய்வாங்க அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்கிறப்போ அந்த வாய்ப்பை சத்தியம் அறிவிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியதை பயன்படுத்திக்கிடுவாங்க அப்படிங்கிறத கவனிக்கலாம். அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா, தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அவரை அறிந்து கொள்வதில் அவர்கள் வந்து வளர்ந்துகிட்டே போவாங்க. தேவனை ஏன் அறிய வேண்டும்? ஏன் தேவனை அறியறதுல வளர்ந்துகிட்டே போறாங்க அவங்க? ஏன் அப்படின்னா, அவங்க அர்ப்பணிக்கப்பட்ட போது ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்தாங்க. என்ன செஞ்சாங்க? உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். இதுல இந்த உம்முடைய சித்தம் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னா, தேவன் அவர் கொடுத்திருக்க அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் தேவனுடைய விருப்பம் என்ன, அவர் செயல் என்ன, அது எதை விரும்புறாரு, எது செஞ்சா பிடிக்கும், எது செஞ்சா பிடிக்காது, இந்த எல்லா விஷயத்தையும் அறிஞ்சுக்கிட்டாதான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் என்ன செய்ய முடியும்னா வளர்ந்து கொண்டே போக முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ ஒரு புது சிருஷ்டி அப்படின்னா எடுத்த உடனே என்ன செஞ்சிடும்? பெரிய எல்லாமே வந்து பர்ஃபெக்டா வாழ்ந்துருவாங்களா? ஒரு குழந்தை கருவாக உருவாகிறது எப்படியோ அதே போல் படிப்படியாக தான் அந்த வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத கவனிக்கும். அப்ப அந்த அறியக்கூடிய விதம் அப்படிங்கிறது அவங்க எந்த அளவுக்கு தேவனை அறிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில அர்ப்பணிச்சுக்கிட்டே வருவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அதை நோக்கி போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அடுத்து வேற என்ன அறிகுறி அவங்ககிட்ட இருக்கும்? அவங்க சத்தியம் சொல்றது ஸ்பீடா இருப்பாங்க, வாய்ப்பை பயன்படுத்திடுவாங்க, அப்புறம் வந்து தாளந்துகள் எல்லாம் செலவு பண்ணுவாங்க, அப்புறம் தேவனை அறியக்கூடிய அறிவுல வந்து ரொம்ப வளர்ந்துகிட்டே போவாங்க. அடுத்து வேற என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, பிரதர்லி லவ். அப்படி எதை சொல்லலாம் அப்படின்னா, அன்பு ஒருத்தர் இருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம்? இப்ப எனக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க வரும்போது சிரிச்சேன் அப்படின்னா சிரிக்கிறேன். அதே நேரத்துல என்னோட சிரிப்பு எப்படி இருக்கும்? பிடிக்காதவங்க வர்றாங்க, ஒரு ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்கு அவர் மேல, அவர் வரும்போது என்னுடைய முகம் எப்படி மாறுது? அப்போ அந்த பிடித்தவர்கள்ட்ட நான் காட்டக்கூடிய அந்த புன்னகை வந்து அன்பா அப்படின்னா அது அன்பு இல்லை.
இப்ப என்னுடைய அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, யார் நான் இருக்கக்கூடிய இடத்துல வந்தாலும் அவர்கிட்ட என் முகபாவனை மாறக்கூடாது. மாறிச்சுன்னா என்ன செய்யுது? அன்பு. இப்ப இந்த ஒரு 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 சகோதரன் இருக்காரு, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட நான் உட்கார்ந்து சாப்பிடுறது, அப்புறம் வந்து அவரோட பர்சனலா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறது, அவரோட நான் வந்து எல்லா இடங்கள் அவர் கூப்பிட்ட இடங்களுக்கு போறது, அப்புறம் அவரோட சேர்ந்து என்னுடைய நிறைய காரியங்கள் செய்யறது, இது வந்து அன்பா? இது என்ன அன்பு? நேச்சுரல் லவ். இது யாரெல்லாம் காட்டுற? எல்லா ஜீவராசியும் காட்டும். அப்ப இந்த அன்பை பத்தி சொல்லல. இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் என்ன ஒரு அன்புல இருப்பாங்க அப்படின்னா, பிரதர்லி அன்பு. இந்த அன்பு எப்படி இருக்கும்? சரி, இந்த அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, எனக்கு ஒரு சகோதரனை பிடிக்காது, ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம். அந்த மனஸ்தாபம் என்கிட்ட இருக்கும்போது அவரை பத்தி இன்னொரு சகோதரர் வந்து என்கிட்ட ஒரு சொல்லும் போது அதை வந்து நான் ஸ்டாப் பண்றேன் பார்த்தீங்களா? இதுதான் அந்த அன்பு. அப்போ நான் உண்மையான அன்பு வச்சிருக்கும் போது எந்த வித தீமை பேசுதலுக்கும் நான் வந்து இடம் கொடுக்காம அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டு நான் என்ன செய்யணும்? நான் எதற்காக அர்ப்பணித்தனோ, என்னுடைய புதிய அந்த மைண்ட் வந்து எதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுச்சோ அந்த மைண்ட் என்ன செய்யணும்னு நினைச்சிருக்கோ, அது அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை என்ன செய்யணுமோ அதை நோக்கி மட்டும் நம்ம ஓடக்கூடியவர்களா இருந்தோம் அப்படின்னா அந்த இந்த பிரதர்லி லவ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ இந்த பிரதர்லி லவ் அப்படிங்கிறது எது அடையாளப்படுத்தக்கூடியது இருக்குன்னா, அந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கான அந்த அறிகுறியில இது ஒண்ணு அப்படிங்கிறத. சரி, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிரியமானவர்களே, ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப அர்ப்பணிக்கப்பட்டோம்ல, அந்த அர்ப்பணிப்பு எதன் அடிப்படையில் வந்துச்சு? அர்ப்பணிப்புக்கு நம்ம வந்து தள்ளினது சத்தியம். இப்ப இந்த சத்தியம் நமக்கு கொடுக்கும் போது தேவன் கொடுக்குறாங்க. அந்த சத்தியத்தை கொடுத்து நம்ம அர்ப்பணிப்புக்குள்ள உந்தி தள்ளுது. அந்த அர்ப்பணிப்பு எங்க கொண்டு பாட்டுது அப்படின்னா, தேவன்கிட்ட போய் பாட்டும் போது இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுறது அப்படிங்கிற ஒரு சுபாவம் நடக்கு. இதுதான் அந்த அன்பு. அப்ப தேவனால் பிறந்தவன் எவனும் அன்பாகவே இருக்கிறான். அவர் அன்பா இருக்கிறது போல அவர் அன்பா இருக்கிறாரு. அதே போலதான் எப்படி இருப்பாங்கன்னா, அவரால் பிறந்தவர்களும் அன்பா இருப்பாங்க. அப்ப பிறந்த மெத்தட் தெரியுதுல, நமக்கு அவருடைய ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு, நம்மளுக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டு அந்த உந்துதல் அடிப்படையில் போய் அவர்கிட்ட அர்ப்பணிப்பு பண்றோம். இப்போ இந்த அன்பின் அடிப்படையில அன்பு கொடுக்கப்பட்டு அன்பால் பிறந்த ஒருத்தருக்கு எது இருக்கும் அப்படின்னா அன்புதான் இருக்கும் அப்படிங்கறத இந்த வசனம் சொல்லுது அப்படிங்கறத கவனிக்கணும். சரி, அடுத்து 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனால் பிறந்த இவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. இப்ப தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான் அப்படின்னு என்ன அர்த்தம்? யார் பாவம் செய்ய மாட்டார்? அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்ய மாட்டாங்களா? மாம்சத்தின் அடிப்படையில் தவறு பண்ணுவாங்க, பலவீனத்தின் அடிப்படையில். அப்போ தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யாம என்ன அர்த்தம்? அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புதிய மைண்ட் இருக்குல்ல, அந்த சிந்தை வந்து என்ன செய்யாது அப்படின்னா பாவம் செய்யாது. புது சிருஷ்டி பாவம் செய்யாது அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப இங்க பிறந்தவன் இருக்கு, புது சிருஷ்டி பிறந்துருச்சா? பிறந்ததுக்கு அப்புறம் பாவம் செய்யாது, அது எல்லாத்துக்குமே தெரியுமே. அப்ப இந்த வார்த்தை ஏன் சொல்லுது? அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஜனிப்பிக்கப்பட்ட பிறந்தவன். எப்படி இதை ஜனிப்பிக்கப்பட்டவன் சொல்லலாம்? முதல்ல ஏற்கனவே ஜனிப்பிக்கப்பட்ட அந்த பிகாட்டன் அந்த ஜெனோவோ அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து இடத்திற்கு ஏற்ற மாதிரி அதன் மீனிங் எடுக்க வேண்டியிருக்கும். எல்லா இடத்துலயும் ஒரே மீனிங் கொடுக்காது. இந்த இடத்துல எப்படி நீங்க ஜெனிப்பிக்கப்பட்டதுக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். சகோதரர்களுக்கு விளக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மூத்த சகோதரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கும் போது ஆண் பாலை குறிக்கும் போது என்னதான் வரும் அப்படின்னா ஜெனிப்பிக்கப்படுதல் தான் வரும். பெண் பால் வரும்போது என்ன நடக்கணும்? பிறத்தல் எடுத்துக்கலாம். எப்படி ஒரு கரு ஒரு குழந்தை உருவாவதற்கு அந்த ஜெனிப்பிக்கப்படுது, குழந்தை உருவாவதற்கு யார் தேவை? ஆண் தேவை. அந்த ஆண் யாரு? புது சிருஷ்டி நமக்கு உருவாகிறதுக்கு யார் காரணம்? பிதாவாகிய தேவன். அப்ப பிதாவாகிய தேவன் இந்த இடத்துல சொல்லும் போது அது ஜெனிப்பிக்கப்பட்டதுதான். இதே ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு யார் தேவை? அந்த 9 மாதம் 15 நாட்கள் அந்த இடைவெளியில அந்த குழந்தைய வளர்த்து அதை பிறப்பிக்கணும் யார் தேவை? சகோதரி தேவை, ஒரு ஸ்திரீ தேவை.
அப்ப அந்த இடத்துல என்ன எடுக்கலாம் அப்படின்னா பிரமித்தல் எடுக்கலாம். இப்ப இந்த இடத்துல எதை தான் எடுக்கணும் அப்படின்னா ஜெனிப்பிக்கப்பட்டல் அப்படிங்கிறத எடுக்கணும். அப்போ ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய அந்த புது சிசி என்ன செய்யாது அப்படின்னா பாவம் செய்யாது அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. சரி, அடுத்தவங்க இருக்கும் நீதியின் நிமித்தம் துன்பங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல அறிகுறியாய் இருக்கும். ஒரு உண்மையாக அர்ப்பணித்தவர், உண்மையாக ஜெனிப்பிக்கப்பட்டவர் வீட்டில் அவருக்கு விரோதம் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும், உலகத்தின் மத்தியில் இருக்கும். சத்தியத்துக்காக, நீதிக்காக, கிறிஸ்துவுக்காக இவர்கள் இதை அனுபவிக்கிறவர்களாக இருப்பார்கள். சரி, இப்ப இது சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஃபேமிலியா வந்தவங்க நம்ம இருக்கோம், பேப்டியும் எடுத்து ஒன்னா சத்தியத்தை ஓடுறோம். இப்ப வீட்லயே அந்த துன்பம் இருக்குன்னா எப்படி இருக்கும்? எதிர்ப்பு இருக்கும் அப்படின்னா என்னது? அப்படி இருக்குமா? அது ரெண்டு பேருமே புதிய சிருஷ்டி, சத்தியத்தின் அடிப்படையில் நீதியா செயல்படுறதுக்கு எதிர்ப்பு இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா நீதியா செயல்படும் போது சில விஷயங்கள் யாருக்கும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பலவீனத்தின் நிமித்தம் என்ன செய்வாங்க அப்படின்னா எதிர்ப்பாங்க. நீங்க இதை செய்யக்கூடாது, வேண்டாம், இதை விடுங்க அப்படின்னா. ஆனா புது சிருஷ்டி இந்த அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தை என்ன சொல்லும்? யார் என்ன சொன்னாலும் அந்த சிந்தை என்ன செய்யும் அப்படின்னா தேவன் உமக்கு பிரியமானது என்னவோ அது மட்டும் தான் செய்வேன், உம்முடைய சித்தம் செய்ய ஏதோ வருகிறேன் அப்படிங்கிறத செய்வாங்க. அப்ப அந்த மாதிரி எதிர்ப்புகள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா கடந்து வந்துருவாங்க அப்படிங்கிறத பார்க்க. அப்போ ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அந்த எதிர்ப்புகள்லாம் இருக்கும். இது அவங்களை என்ன செய்யும்? பாதிக்குமா? பாதிக்குமா? பாதிக்கும். பாதிக்காம எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தோஷம் அவங்ககிட்ட இருக்குமா? உலகத்துல எல்லாத்தையும் இருக்கிற சந்தோஷம் இருக்காது. அப்ப சந்தோஷத்துக்கு என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் அப்படிங்கிறார். அப்ப அந்த ஒரு சமாதானம் இருக்கும். பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இருந்தாலும் பிரச்சனைக்கு மத்தியில என்ன இருக்கும் அப்படின்னா சமாதானம், தெய்வீக சமாதானம் நம்மகிட்ட இருக்கும். இதைதான் அந்த புது சிசியின் வளர்ச்சிக்கு பயன்படுத்திட்டு போவாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். சரி, அடுத்து சரி, இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இப்போ அந்த அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து என்ன செய்வோம்னா ஸ்லாக்கியங்கள், அவங்களுக்குள்ள ப்ரிவிலேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து இந்த பாடத்தை முடிக்கலாம். ஒரு ஆழமான அங்கீகரிப்பை அவர்கள் மனதில் சத்தியத்திற்கு கொடுப்பார்கள். அதனால் அவர்கள் ஒரு சரியான புரிந்து வசனங்களை தியானிக்கும் போது ஜெனிப்பிக்கப்பட்டவர்களிடம் இந்த விஷயங்களை பார்க்கலாம். அப்போ டீப்பர் அப்ரிசியேஷன் ஆஃப் ட்ரூத். அப்போ சத்தியம் கிடைக்கும் போது அதை அப்ரிசியேட் பண்ணுவாங்களா? யாரு? ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையில இருக்கிறவங்க, புது சிருஷ்டி. கரெக்ட் தான், இந்த நிலைமையில இருக்கவங்க. அப்ப அந்த அப்ரிசியேஷன் இருக்கும் அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு சத்தியம் தியானிக்கும் போது தேவனுடைய வார்த்தையின் மூலமா நான் வேற ஒரு ஆங்கிள் எனக்கு கிடைக்குது அப்படின்னா அதை என்ன செய்வாங்கன்னா சந்தோஷமா ஷேர் பண்ணுவாங்க. அதை எல்லாத்தையும் தெரிவிக்கும் போது, உடனே தெரிவிக்கும் போது என்ன செய்வாங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமா ஒரு உற்சாகமா அதை தெரிவிப்பாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து வாசிங்க. அவர்கள் ஒரு சரியான புரிந்து வசனங்களை தியானிக்கும் போது ஜெனிப்பிக்கப்பட்டவர்களிடம் இந்த விஷயங்களை பார்க்கலாம். சத்தியம் என்று சொன்னால் அதை குறித்து ஆச்சரியம் வரும், பிரமிப்பார்கள், அதை ஏற்றுக்கொள்வார்கள், அதை ருசிப்பார்கள். அப்போ அதை ஆச்சரியப்பட்டு ஏற்றுக்கொள்வாங்க, அதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க, ஏத்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை என்ஜாய் பண்ணுவாங்க அந்த சத்தியத்துல அப்படிங்கறத நான் யார்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியங்கள் அப்படிங்கிறத கவனிக்கணும். சரி, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எழுதியிருக்கிறபடி தம்மில் அன்பு கூறியவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை. என்னது ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்? தம்மில் அன்பு கூறுகிறவர்கள் யார்? சரீரமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அன்பு கூறுறவங்க. எழுதியிருக்கிறபடி ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் தேவன். என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு? பரலோக வாய்ப்பு. இது எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியலையா? இது யாருக்கு தெரியல? மனுஷர்களுக்கு தெரியல. அப்ப யாருக்கு தெரியும்? அடுத்த வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவி எல்லாவற்றையும்
தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியின் அடிப்படையில அந்த ஆவி கொடுக்கப்படும் போது அது யாருக்கு வெளிப்படுத்துறாரு அப்படின்னா அந்த புது சிருஷ்டி அவங்களுக்கு வந்து என்ன வெளிப்படுத்துவாருன்னா அவருடைய சத்தியங்கள், ஆழங்கள். வேற யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே யாருக்கு வெளிப்படும் அப்படின்னா இந்த புது சிருஷ்டி ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரி, அடுத்து 13ஆம் வசனம். 13ஆம் வசனம், அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஆவிக்குரியவர்களை சம்பந்தப்படுத்தி பார்ப்பாங்க. அப்படி சம்பந்தப்படுத்தி பார்த்ததன் விளைவுதான் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? அடிப்படை சத்தியங்கள், அது போக அட்வான்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்னா ஆவிக்குரியவர்களை சம்பந்தப்படுத்தி காண்பிச்ச ஒரு சகோதரன் மூலமா வெளிப்பட்டதுதான் என்னது அப்படின்னா அந்த சத்தியங்கள். இதன் அடிப்படையில தான் நம்ம வந்து நிறைய பாடங்கள் வந்து தியானிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்ப ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சத்தியம் அந்த வேதங்களை வந்து அதிகமா விரும்பி தியானிக்கக்கூடியவர்களாகவும் அவர்களுக்கு அநேக காரியங்களை தேவன் பரிசுத்தாவின் மூலமா வெளிப்படுத்தக்கூடியவராகவும் இருப்பார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரி, சங்கீதம் 119, 169. சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 169ஆம் வசனம், கர்த்தாவே என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். அப்போ ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் என்ன கேட்பாங்க அப்படின்னா உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்படிங்கிறது தமிழ்ல போட்டிருக்கு. ஆங்கிலத்துல கவனிச்சிங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங், உணர்வு அப்படிங்கிறதுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங், உங்களை வசனத்தை வந்து நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு கேட்டு தேவனுடைய பரிசுத்தாவின் மூலமாக அதை பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். சரி, இவர்கள் என்ன செய்வாங்களா அப்படின்னா அடுத்த சிலாக்கியம் உலகத்தை ஜெயிப்பார்களாம். சரி, உலகத்தை ஜெயிக்கிறதுனா என்னது? ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதான் 5-4 வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. தேவனால் பிறப்பது எது? புது சிருஷ்டி. அப்ப இந்த புது சிருஷ்டி யாரை ஜெயிக்குமா? உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை ஜெயிக்கிறதுனா என்னது? ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். அப்ப உலகத்தை ஜெயிக்கிறதுனா என்னது? சரி, உலகம்னா என்னது? உலகம்னா என்னது? அப்போ பாவ நிறைந்த உலகம் நம்மளை சுத்தி என்னதான் இருக்கு? அநீதி, எதுவுமே நீதி இல்லை. அப்ப இந்த இடத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க நீதியா செயல்பட்டு உலகத்தை ஜெயிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. உலகம் எந்த விஷயமும் அவங்களை என்ன செய்யாது, பாதிக்காது அப்படிங்கிறத இருப்பாங்க. அடுத்து இதை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உலகத்தை எதிர்க்கிறது எப்படி எதிர்ப்பாங்க, உலகத்தை ஜெயிக்கிறது எப்படி ஜெயிப்பாங்கன்னா அவங்களுடைய குணலட்சணத்தை வெளிக்காட்டி. மூத்த சகோதரருக்கு விளக்கு கொடுக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய குணலட்சத்தின் மூலமாக போர்ஸா வெளிக்காட்டுவாங்க. எப்படி அப்படின்னா அன்பை காட்ட வேண்டிய இடத்துல அன்பு, இரக்கம் காட்ட வேண்டிய இடத்துல இரக்கம். எந்தெந்த இடத்துல தேவனுடைய குணலட்சணங்களை வெளிப்படுத்தணுமோ அந்த இடத்துல தயக்காம உடனடியா போர்ஸா வெளிப்படுத்துவாங்க. வெளிப்படுத்துறதன் மூலமாக என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த உலகத்தை ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத மூத்த சகோதரர் சொல்றாரு அப்படிங்கிறத. அடுத்து வேற என்ன அவங்கள்ட்ட இருக்கும்? சாக்கியம், தேவ சமாதானம் அவங்கள்ட்ட இருக்கும். யோவான் 16:33. யோவான் 16:33. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நினைச்சிட்டாரா? உலகத்தை ஜெயிச்சிட்டாரு. அதே போல அவருடைய அடிச்சூடை பின்பற்றி நடக்கக்கூடிய அந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட புது சிருஷ்டி அப்படிங்கிற கருவை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் அப்படின்னா உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால ஜெயிச்சாங்க அப்படின்னா நம்மளாலேயும் கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அதுக்கு தேவன் கண்டிப்பா உதவி செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும்.
கடைசியா ஒரு 2 வசனங்கள் வாசித்து பாடத்தை முடிக்கலாம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அடுத்து 26:3. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். அப்போ யார் ஆண்டவர் பிதாவாகிய தேவனே நம்பியிருப்பாங்க அப்படின்னா, புது சிருஷ்டி, அந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் யாரை தான் நம்பியிருப்பாங்க அப்படின்னா, பிதாவாகிய தேவனை நம்பியிருப்பாங்க. அப்படி நம்பி இருக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, பூரண சமாதானம் கிடைக்கும். அப்போ உலகத்துல அவங்களுக்கு என்னதான் உண்டு அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் உண்டு. எல்லாருக்கும் இருக்கிறத விட அதிகமான சூழ்நிலைகளை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும். சந்திச்சாலும் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, சமாதானத்தோடய இருப்பாங்க. சமாதானம் அவங்கள்ட்ட எப்பவுமே இருக்கும். யாருடைய சமாதானம் அப்படின்னா, தேவன் கொடுக்கக்கூடிய அந்த சமாதானம் இருக்கும் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். சரி, ஒரு நிறைவுக்கு வந்துட்டோம் நம்ம பாடத்தை. சரி, இப்போ ஷார்ட்டா நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு நேரம் ரீகேப் பண்ணிட்டு பாடம் முடிக்கலாம். இப்போ ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படின்னா என்னது? அர்ப்பணிக்கப்பட்ட அந்த சிந்தை, சத்தியத்தின் அடிப்படையில் உந்தப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த சிந்தை தேவனோடு சேரும் போது தேவன் கொடுக்கக்கூடிய அந்த பரிசுத்தாவி இரண்டும் சேர்ந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போறோம். இப்ப இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட அப்படிங்கிற நிலைமைக்கு வரும்போது அது ஒரு தாய் கருவுறக்கூடிய நிலையில இருக்கு. அந்த தாய் கருவுற்று அது எப்படி வளர்ச்சியை நோக்கி போகுதோ அதே போல் புதிய சிந்தையோடு அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தையோடு இணைந்திருக்கும் போது அது வளர்ச்சியை நோக்கி போகும். அது அந்த ஏற்ற காலத்திற்குரிய அந்த வளர்ச்சியை சந்திக்கும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் முழு வளர்ச்சி அடைச்சு முழுமையான குழந்தையா பிறக்கும். அந்த முழுமையான குழந்தையை பிறக்கிறதுக்கு முன்பு அந்த சிந்தையில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, கருச்சிதைவு ஏற்படும். ஒருவேளை புது சிருஷ்டியாக அந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைக்கு அப்புறம் அவங்க அந்த வாய்ப்பை இழந்து போனாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, கருச்சிதைவு ஏற்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இதுல நம்ம பார்க்கணும். சரி, இது நமக்கு ஏன் பாடம் இன்னைக்கு பாடம்? இந்த பாடம் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிறது நம்ம ஏன் பார்க்கணும்? நம்ம எந்த கால சபையின் பகுதியில இருக்கோம்? 7ஆம் கால சபை. 7ஆம் கால சபை எப்போ உள்ள சபை? கடைசி சபை. இப்போ இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு அந்த நிலை எந்த காலப்பகுதிக்கு மட்டும்தான் பொருந்தும்? சுவிசேஷ காலப்பகுதிக்கு மட்டும்தான் பொருந்தும். பெந்தேகோஸ்தே நாள்ல இருந்து அறுவடையின் காலப்பகுதி வரை. அப்ப நாம எக்ஸாக்டா எங்க இருக்கோம் அப்படின்னா, அறுவடையின் காலப்பகுதியை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். கடைசி கால சபையில இருக்கோம். அப்ப நமக்கு கண்டிப்பா என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? புது சிருஷ்டி அப்படிங்கிறது கருவை வளர்க்கிறதுக்கான நம்ம முயற்சியை செய்ய முடியும். இல்லை என்றால் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த நம்ம புது சிருஷ்டியா அந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டுட்டோமான்னு தெரியாமலே நம்ம என்ன நினைப்போம், அதனால இந்த நிலையில இருந்துட்டு இருப்போம். அது நமக்கு எவ்விதத்திலும் பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியதா இருக்காது. அதனால் இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட இந்த காரியத்தை ஒவ்வொருத்தரும் தியானித்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு தாய் தன்னைத்தானே சோதித்துக் கொள்வது, அந்த குழந்தை உயிர்ப்புடன் இருக்கிறதா வளர்ச்சியில் இருக்கிறதா சொல்லி தன்னைத்தானே சோதித்துக் கொள்வது போல ஒவ்வொருத்தரும் அவரவர்களை சோதித்துக் கொள்ள வேண்டும். சோதித்துக் கொண்டு அதை உயிர்ப்புடன் வைத்துக் கொள்வதற்காக தேவனோடு நாம் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் அவர்கள் இந்த பரிசுத்தாவியை பெற்று அதன் வளர்ச்சிக்கு நாம் ஏற்ற வேலைகளை நாம் முனைப்புடன் செயல்பட்டு பரலோக ராஜ்யம் சென்று சேர தேவன் தாமே கிருபையாய் வழி நடத்துவாராக. ஆமென்.